இந்த ஜெராக்ஸ் மிஷினில் அடிக்கடிக்கு லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் வருது. அது எப்படின்னா, லோ வோல்டேஜ் சால்வ் பண்ண போகிறதில்ல, லோ வோல்டேஜ் இருக்குதா இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டு மிஷின் ஆன் பண்ணுறதா வேணாவா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லோ வோல்டேஜ் சால்வ் பண்ண முடியாது, இபி சைடு தான் கரெக்ட் பண்ணணும். அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு வோல்ட் மீட்டர் வாங்கிங்க. இந்த வோல்ட் மீட்டரில் கீழே 2 ஒயர் மட்டும் நான் முருகனேன். இந்த ஒயர் செட்டாகி வரும் பாருங்கள், உள்ளேருந்து கனெக்ட் ஆகி தான் வருது. நம்ம இது வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியாது, செட்டாக வரும். அது உங்கள் பட்ஜெட் ஏற்ற மாதிரி வாங்கிங்க. இது 400 ரூபாய். இது இந்த மாதிரி 2 ஒயர் முறிக்கிங்க இல்லையா, இதான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு போகிற கனெக்ஷனை இந்த ஓட்டை வழியாக உள்ளே விட்டு எடுத்து திரும்ப அங்கேயே கொடுத்துடணும். அவ்வளோதான். இது வந்து ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ கனெக்ட் பண்ணிட்டு சொல்ல உங்களுக்கு அப்படின்னு. இப்போ இது பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் போட்டோன்னே இது கரண்ட் வரும். இது ஏற்று இது மெயின் இல்லையா, அதை கொடுத்திங்கன்னா இது ஒர்க் ஆகும். இது ஒர்க் ஆகும். மேலே இருக்குது எவ்வளோ வோல்ட் வருதுன்னு காமிக்கும். மேலே இருக்குது, கீழே இருக்குது எவ்வளோ ஆம்ஸ் போகுதுன்றது அந்த ஒயர் இந்த வழியாக விட்டு எடுத்திங்கன்னா இது எத்தனை ஆம்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியும். நான் இப்போ செஞ்சுட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இதோட இதுதான் சுவிட்சை கழட்டிட்டேன். வந்துச்சா, இது என்ன பண்ணணும், அந்த ஓட்டையில் விட்டு அதை அப்படி திரும்ப அங்கேயே போட்டுடணும். உள்ளே விட்டு இதை விட்டுருங்க பாருங்கள். உள்ளே விட்டு இதில் அப்படியே ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. ஃபஸ்ட்டு ஒரு கனெக்ஷனு, அடுத்த கனெக்ஷன் சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு ஒயர் நீட்டு பத்தலை, அதனால் ஒயர் மாற்றிருக்கேன். ரெட்டாக இருக்குல்ல அந்த ஒயர் தான். சுவிட்சு போட்ட லைன் இதில் வரும். இந்த வழியாக உள்ளே போயிட்டு இப்படி போவோம். ஓகே, ஒரு லைன் முடிஞ்சு இன்னும் 2 லைன் இருக்குது இல்லையா. இந்த 2 லைனை சுவிட்சுக்கு இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று கொடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. நான் ஏன் இந்த 2 ஒயரை வந்து இதில் கொடுக்குறேன்னா, இப்போ ஒன்று இதில் கொடுத்துருக்கேன், இன்னொன்று இதில் கொடுக்க போகிறேன். ஏன் இதில் கொடுத்துருக்கேன்னா, நான் எப்போ சுவிட்சு போடுறேனோ அப்போ தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் ஆகும். இந்த ஃப்ளக் வழியாக எந்த இப்போ பிரிண்டரோ இல்லை மோட்டரோ எதை ஆன் பண்ணுறோமோ அது காமிக்கும். சுவிட்ச் ஆஃப் பண்ணால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆகிடும், அது வோல்ட்மீட்டர் ஆஃப் ஆகிடும், அந்த பிரிண்டரோ இல்லை மோட்டரோ ஆஃப் ஆகிடும். ஸோ பர்மனெண்ட்டாக எரியணும் அப்படின்னா சுவிட்சுக்கு இல்லாமல் டேரெக்டாக துருவா வருது இல்லையா. இப்போ துருவா வர மெயின் இது துருவா வருது போர்டு. இப்போ எல்லா போர்டுக்கும் இந்த கரண்ட்டு இங்கே கொடுத்துருங்க. இந்த கருப்பு வருது இல்லையா, இது அங்கேருந்து வர கரண்ட்டு அங்கேயும் எங்கேயும் கொடுத்துட்டிங்கன்னா 24 hours எரிஞ்சினே இருக்கும். அதுக்கு தான், அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். லைனுக்கு கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ ஆன் பண்ணுவோம். இப்போ ஆன் பண்ணால் மேலே இருக்கிறது மட்டும் வோல்ட்டு மட்டும் எவ்வளோ வோல்ட்னு காமிக்கும். பார்த்தீங்களா, இவ்வளோ வோல்ட்டு காமிக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு 230 வரணும், 170 தான் வருது. அதுதான் அடிக்க லோ வோல்டேஜ் வருது. இப்போ இது கீழே மீட்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வழியாக கரண்ட்டு போய் ஏதாவது ஃபேனோ இல்லை மோட்டர் ரன் ஆகுதுன்னா எவ்வளோ கரண்ட் எடுக்குதுன்னு காமிக்கு தான் இது, ஆம்ஸ் எடுக்கு தான் இது. ஸோ அதிகமான வோல்ட்டு ஆம்ஸ் போனால் கண்டுபிடிக்கலாம். இதை வச்சு எவ்வளோ ஆம்ஸ் யூஸ் பண்ண கண்டுபிடிக்கலாம். மேஜராக வந்து வோல்ட்டு கண்டுபிடிக்க தான் இது. தான் கனெக்டிவிட்டி முடிஞ்சு. ஓகேங்களா, இந்த போர்டுலேயே வந்து ஸ்பேஸ் இருந்ததுன்னா கரெக்டாக கட் பண்ணி அது பக்கத்தில் வச்சுருங்க. எவ்வளோ ஸ்பேஸ் இல்லை எனக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த போர்டுக்கு மேலே வைக்க போகிறேன் நான். அதுக்கு என்ன பண்ண போகிறேன், பேக் சைடு வந்து கனெக்டிவிட்டி அவுட்டரில் இருக்குது. இதை அப்படியே மேலே பக்கம் அப்படி மடித்து வச்சு இப்படி மடித்து வச்சு செலோட்டேப் போட்டிக்க போகிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது சேஃப்டி ப்ரிகாஷன் தான், உங்களுக்கே தெரியும் பேசிக்காக. அவ்வளோதான், சேஃப்டியாக டேப் போட்டிட்டேன். இப்போ ஜஸ்ட் அங்கே செட் பண்ணுற மட்டும் தான் வேலை, வேறு ஒன்றும் இல்லை. சரி, எதனா டவுட்னா கால் பண்ணுங்கள். என் மொபைல் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. மொத்தமாக பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. சுவிட்சை போடுவோம், ஸ்டெப்லெஸ் கரண்ட்டு போகுது. இனிமேல் தான் ஆன் ஆகும். அது ஆன் ஆன பிறகு எவ்வளோ ஆம்ஸ் போகுதுன்னு பார்க்கலாம். அது பிறகு இது ஆன் ஆனால் எவ்வளோ ஆம்ஸ் போகுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆன் ஆகிடுச்சு பாருங்கள், 1 amps போகுது. பிரிண்டரும் ஆன் ஆகிடுச்சு. ஆன் கண்டிஷனில் இருக்குது, போய்ட்டு பாருங்கள். ஸோ இன்னும் அது ஆன் டிஸ்பிளே வரல, ஆன் கண்டிஷன் தான் இருக்குது. ஒர்க்கிங் கண்டிஷனில் வோல்ட் அதிகமாக, ஆம்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.